ஒரு பொருள் சில்லுன்னு இருக்கா இல்லை சூடாக இருக்கான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதை தொட்டு பார்த்தா தெரியும்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ அதோட டெம்பரேச்சர் என்னன்னு துல்லியமாக அப்படி சொல்லுவீங்க? கரெக்ட், தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் ஃபாரன்ஹீட் ஸ்கேலை பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபாரன்ஹீட்டோட சேர்த்து கெல்வின் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல்னு மொத்தம் 3 ஸ்கேல் இருந்தாலும் நாம் எஸ்ஐ யூனிட்டாக யூஸ் பண்ணுறது என்னவோ கெல்வின் ஸ்கேலை தான். இந்த வீடியோவில் எப்படி அந்த 3 ஸ்கேலும் உருவாச்சு, ஏன் கெல்வினை மட்டும் நம்ம டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்டாக யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். 1700 ஆரம்பத்தில் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் தன்னோட லேபில் ஐஸ், வாட்டர் மற்றும் அமோனியம் குளோரைட் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணார். இந்த மிக்சரை தொட்டு பார்த்தப்போ அவருக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில்னஸை அவர் தன்னோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ இதை தான் அவர் உலகத்திலேயே ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர்னு நினச்சார். அதனால் அவர் அதை 0 டிகிரி ஃபாரன்ஹீட்னு ஃபிக்ஸ் பண்ணார். அதே மாதிரி தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னு செட் பண்ணார். அப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சரை 96 டிகிரி ஃபாரன்ஹீட்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். ஃபாரன்ஹீட் ஸ்கேலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், கரிபியன் மாதிரி சில நாடுகளில் இன்னும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலை தான் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட வெதர் ரிப்போர்ட், குக்கிங் டெம்பரேச்சர் இது எல்லாம் ஃபாரன்ஹீட் ஸ்கேலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் அவங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த சிஸ்டமுக்கு பழகிட்டாங்க. 1740 ஸ்வீடனை சேர்ந்த ஆண்ட்ரஸ் செல்சியஸ் தன்னோட லேபில் ஃபாரன்ஹீட்டை விட பெட்டரான ஒரு தெர்மோமீட்டர் ஸ்கேலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார். இவர் தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை 0 டிகிரி செல்சியஸ்னும் தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட்டை 100 டிகிரி செல்சியஸ்னும் ஃபிக்ஸ் பண்ணார். ஃபாரன்ஹீட்டோட ஸ்கேல் இயற்கையாக நடக்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி இல்லை, அது ஐஸ் சொல்யூஷனை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனால் தண்ணி ஃப்ரீஸ் ஆகிறதும் பாயில் ஆகிறதும் இயற்கையான விஷயம். இதனால இன்னைக்கு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. செல்சியஸ் ஸ்கேல் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற டாக்டர்ஸ், குறிப்பாக ஐரோப்பிய, ஏஷியா இது போன்ற நாடுகளில் செல்சியஸை தான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதான் செல்சியஸ் இருக்கே, அப்புறம் ஏன் கெல்வின்னு ஒரு ஸ்கேல் உருவாச்சுன்னு. அதை தெரிஞ்சுக்க இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக கேஸ் பார்ட்டிகல்ஸால் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சரை குறைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம்? கேஸ் பார்ட்டிகல்ஸ் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அதோடைய ஹீட் எனர்ஜி. நம்ம டெம்பரேச்சரை குறைக்கும் போது அதோட எனர்ஜியும் குறையுது. இதனால தான் அதோட வேகமும் குறையுது. கெல்வின் என்ன நினைச்சாருன்னா, நம்ம டெம்பரேச்சரை ரொம்ப குறைச்சோம் அப்படின்னா இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறத நிறுத்திட்டு ரெஸ்ட்டுக்கு வந்தோம்னு நினைச்சாரு. அந்த டெம்பரேச்சரை தான் அவர் 0 கெல்வின்னு சொன்னார். அதாவது அந்த டெம்பரேச்சரை விட குளிர்ச்சியான டெம்பரேச்சர் எதுவுமே இல்லை. கெல்வின் ஸ்கேல் வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்க. அதாவது தண்ணி, சாலிட், லிக்விட், கேஸ் இது 3ஆவும் இருக்கிற பாயிண்ட்டை தான் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதோட டெம்பரேச்சர் 27.16 கெல்வின் இருக்கும். கெல்வின் ஸ்கேலை ஸ்பேஸ் சயின்ஸ், ஆஸ்ட்ரோனாமி, கிரையோஜெனிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்போ எதுக்கு கெல்வினை டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்டாக சூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். சரி, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும்னா எப்பவுமே 1, 2, 3ல இருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி 0 கெல்வின் தான் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கோல்டஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். அதனால தான் கெல்வினை 1954 டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்டை அறிவிச்சாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் விஞ்ஞானிகளால் இந்த 0 கெல்வினை அச்சீவ் பண்ண முடியல.